ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். இஃப் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் கேசஸ் இல்லை. ஐ மீன் எந்த கண்டிஷனும் மெட் ஆகலைன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டேட் வந்து ஒரு பெராமீட்டர் உங்களுக்கு இல்லை. அதுக்கு தான் இஃப் என்ஏன்னு கொடுத்துட்டு ஒரு பெராமீட்டர் நம்ம அடிஷனலாக ஆட் பண்ணுவோம். ஸோ ஆனால் ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டுன்னு ஒரு கேசஸ் இருக்குது. ஐ மீன் அந்த டிஃபால்ட்டுன்னு ஒரு பெராமீட்டர் அதுக்கு செப்பரேட்டாக இருக்குது. பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ இஃப் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்ட கண்டிஷன்ஸ் நம்ம சீரியஸாக எழுதிட்டே போவோம். பட் ஆனால் ஸ்விட்ச் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் தான், அதில் இருக்கிற அவுட்புட் எது கூட மேட்ச் ஆகுதுன்றதை பார்த்து தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அது கண்டிஷனல் பேஸ் பண்ணுது, இது வந்து மேட்ச் கேசஸ் பேஸ் பண்ணுது. ஸோ ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லைக் ஈக்குவல் டு, ஸோ இங்கே நான் 0ன்னு கொடுக்குறேன். ஈக்குவல் டு இஃப் ஈக்குவல் டு ஸ்விட்ச். ஸோ இந்த பர்டிகுலர் செல்லில் இருக்கிற வேல்யூ எனக்கு 0வாக மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு ஃபால்ஸ்ன்னு வரணும், இல்லை 1ன்னு மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு வரணும். ஸோ இதில் இன்கேஸ் எந்த வேல்யூ மேட்ச் ஆகலைன்னா எனக்கு இன்வேலிட் வரணும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க ஃபால்ஸ் ட்ரூவும் நான் டபுள் கோட்ஸில் கொடுக்கல, இன்வேலிட்ன்ற டெக்ஸ்ட்டை மட்டும் நான் வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபால்ஸும் ட்ரூவும் பூலியன் வேல்யூஸ். ஸோ எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ஆனால் இன்வேலிட்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ நம்ம, ஸோ அது வந்து நம்ம டபுள் கோட்ஸில் தான் கொடுத்தாகணும். ஸோ என்டர் பண்ணால் எனக்கு 0 இருக்கிறதுனால ஃபால்ஸ் வருது, 1 இருக்கிறதுனால ட்ரூ வருது, வேறு ஏதாவது நம்பர்ஸ் இருந்தால் எனக்கு இன்வேலிட்னு வருது. ஸோ இதே சேம் கைண்ட் ஆஃப் மெக்கானிசம் தான் இங்கே ஃபால்ஸு ட்ரூன்னு எழுதுறதுக்கு பதிலாக உங்களுக்கு கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எழுதிக்கலாம். லைக் 0னா ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுற மாதிரி, 1னா ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுற மாதிரி, ஸோ இன்வேலிட்னாலும் ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுற மாதிரி கூட நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதில் மேட்ச் கேசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு பெராமீட்டரில் கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் அதோட இன்புட்டும் இருக்கணும். ஸோ அது மேட்ச் ஆச்சுன்னா அதோட அவுட்புட் பக்கத்தில் இருக்கிற அவுட்புட் பெராமீட்டர்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன டேட்டா செட் பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன சேல்ஸ் டேட்டா செட் மாதிரி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 பேர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த அமௌண்ட்டுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் டேட்டா வேலிடேஷனில் இந்த 3 பேர் நான் இங்கே எடுத்து வச்சுட்டேன். எஃப் காலத்தில் ஸோ 1ன்னு கொடுத்தேன்னா நான் இங்கே லிஸ்ட்டாக இருக்கிற யூசரோட லிஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் எனக்கு கிடச்சிரும். ஸோ 2ன்னு கொடுத்தேன்னா அவங்களோட டிரான்சாக்ஷன் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் டேட் கிடைக்கும். 3ன்னு கொடுத்தேன்னா எனக்கு அவங்களோட டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ மற்ற ஏதாவது நம்பர் கொடுத்தா, ஐ மீன் 4 or 5 கொடுத்தா எனக்கு இன்வேலிட் ரிக்வெஸ்ட்னு வரும். ஸோ இதே கைண்ட் ஆஃப் மெக்கானிசம் தான். இதை எங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கேயும் ஸ்விட்ச் கேஸ் தான் எழுதியிருக்கேன், இங்கேயும் ஸ்விட்ச் கேஸ் தான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஸ்விட்ச் கேஸில் பார்த்தீங்கன்னா ஸோ 1ன்னா லிஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன், 2ன்னா லாஸ்ட் டிரான்சாக்ஷன் டேட், 3ன்னா டோட்டல் அமௌண்ட். அதாவது டிஃபால்ட் கேஸஸில் பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ரிக்வெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். சேம் ஸ்விட்ச் கேஸே நான் இங்கே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட் 1ன்னா ஃபில்டர் பண்ணி அந்த வேல்யூ எடுக்கிற மாதிரியும், 2ன்னா அந்த யூசரை லுக்அப் பண்ணி கடைசியாக இங்கே பாருங்கள் ஷார்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷார்ட் மூலமாக டிரான்சாக்ஷனை நான் டிசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணிவிட்டு கடைசி வேல்யூவை நான் எடுத்திருக்கேன். ஸோ டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் மூலமாக அந்த டேட்டை வந்து ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம ஒரே செல்லில் பார்த்தீங்கன்னா டேட்டும் ஜென்ரல் ஃபார்மேட்டும் ஃபிக்ஸ் ஆகாது, அதுக்காக தான் நான் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லில் நான் டேட் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இங்கே நான் ஏதாவது ஒரு டேட் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எனக்கு டேட் வந்துருச்சு. இதுவே நான் வேறு ஏதாவது நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணால் கூட எனக்கு டேட் ஃபார்மேட் தான் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுன்னு ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுன்னு ரேப் பண்ணதுனால தான் இந்த டேட் வரும்போது மட்டும் எனக்கு டேட்னு வரும். இங்கே பாருங்கள், நம்பர் 2ன்னு கொடுக்குற எனக்கு டேட்னு வருது, ஆனால் நம்பர் 3ன்னு கொடுத்தா பார்த்துங்க எனக்கு நம்பர் கரெக்டாக வருது. ஸோ இந்த நம்பர் கரெக்டாக வரதுக்கு தான் நாங்கள் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக எனக்கு அந்த டோட்டல் அமௌண்ட் மட்டும் கால்குலேட் பண்ணி ஸோ அதை சம் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் எந்த வேல்யூவும் இல்லைனா எனக்கு டிஃபால்ட் கேஸஸில் இன்வேலிட்னு சொல்லிட்டு எனக்கு வேல்யூஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கேஸஸ் வந்து நீங்கள் இன்வேலிட் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கடைசியாக இருக்கிற 3யை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதே டிஃபால்ட் கேஸஸாக வச்சுக்கலாம். இன்வேலிட் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆகிற கேசஸ் மட்டும் கரெக்டான ரிசல்ட்ஸ் வரும், தப்பான மேட்ச் ஆகிற ரிசல்ட்ஸ்க்கு டோட்டல் அமௌண்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள்.